முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் இருந்து காணொலி வாயிலாக நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வணிகத்துறை அமைச்சர் அவர்களையும் மதுரை அட்வைசரி போர்டுடைய சேர்மனும் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை புரிந்துள்ள நம்முடைய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனுடைய சிஎம்டி அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் மற்றும் மத்திய மாவட்டங்களில் தடுப்பு காவல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் வகையில் 1,45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரையில் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ள அறிவுரை குழுமத்திற்கான அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Vote of thanks by Honorable Justice Aruna Jagdishan Madam. உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தடுப்பு காவலில் வைக்கப்படுவோரின் நலனை கருத்தில் கொண்டு கால விரயம், பொருள் விரயம், பயணப்படும் தூரம் மற்றும் அதனால் ஏற்படும் சிரமத்தை களையும் பொருட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு ஏற்ப கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட அனைத்து தென் மாவட்டங்களுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்படுவோரை ஆஜர்படுத்தி விசாரிக்கும் பொருட்டு மதுரையில் தனியாக ஒரு அட்வைசரி போர்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து அந்த சமயத்திலேயே அந்த அமர்வுக்கென அவசியமான அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு நிலையான கட்டிடத்தை புதுப்பித்துக் கொடுத்தும் அதனை இன்று திறந்து வைத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் மற்றும் முயற்சியினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மதுரையில் இந்த அறிவுரை குழுமம் அமைந்துள்ளது என்பதை நன்றியுடன் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இங்கு வருகை புரிந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தளபதி அவர்களுக்கும், திரு பூமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த கட்டிடத்தை விரைவாக குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் புதுப்பித்துக் கொடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊடகத்துறை, பத்திரிகை துறை உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக காவல்துறையின் நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் 124 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலை பின்னல் CCTNS 2.0 மற்றும் 13 கோடி ரூபாய் செலவில் காவல்துறையில் உருவாக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் கைரேகை சேகரிப்பு அமைப்பு DFCS ஆகியவற்றை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை சார்பாக CCTNS மற்றும் DFCS தொடங்கி வைத்ததற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார்.